ஸ்கூலுக்கு பக்கத்துலேயும் காலேஜுக்கு பக்கத்துலேயும் கஞ்சா விற்கிறானே அவனை விட்டுடு, அவன் நம்பாள். கஞ்சா விற்கிறான்னு சொல்லி ஒருத்தன் புகார் கொடுக்க வரான் பாரு, அவனை தூக்கி உள்ளே போடு. போதைப்பொருள் கடத்துறவனுக்கு அயலக அணியில் நம்ம கட்சியில் பொறுப்பு கொடு. மணல் கொள்ளையடிக்கிறான் பாரு, அவனை விட்டுரு. மணல் கொள்ளையை தடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுக்க வரவன் மேலே பொய் வழக்க போடு. மணல் கொள்ளை தடுக்கிற அதிகாரியை முடிச்சிடு. பணப்பரிமாற்ற மோசடி வழக்கில் புழல் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வந்தவருக்கு அமைச்சரவையில் முக்கிய இலாக்கா கொடு. ஓசி பஸ்ஸு, ஓசி பயணம், சைவம் பயணம்னு சொல்லி பெண்களை இழிவாக பேசுகிற நபருக்கு மீண்டும் கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடு. 1,76,000 கோடியை அடித்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் செஞ்ச நபருக்கு தொடர்ச்சியாக எம்பி சீட்டு கொடு. ஆனால் மக்கள் உயிரை காக்கும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டினா அவங்க கோரிக்கையை கிடப்பில் போடு. மாணவர்களுக்கு அறிவு புகட்டக்கூடிய ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடினா அவங்க மேலே கேஸை போடு. கல்வித்துறையை நசுக்கு. நிறைய பேர் படித்தா நம்மளை கேள்வி கேட்பான், அது நமக்கு ஆபத்து. இப்போ தெரியுதா நாங்கள் யாருன்னு? செஞ்சிருவோம்.